அவர் இதே காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்தாருங்கிறது அதை விட பெருமைக்குரிய விஷயம். அவர் உங்க முன்னாடி பேசிட்டு கடந்த வருடம் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவிப்பார். உலக நாடுகள் எல்லாத்துக்கும் இயற்கை செல்வம், பொருள் செல்வம் இதெல்லாத்தையும் விட மாணவ செல்வம் தான் ரொம்ப முக்கியம். கண் இல்லாம கூட வாழ்ந்துடலாம், ஆனா கல்வி இல்லாம வாழவே முடியாது. ஒரு பில்டிங்ல இருந்து ரொம்ப பரபரப்பா குறைச்சுக்கிட்டே ஒரு நாய் வெளியில ஓடி வந்து தன் நண்பனான இன்னொரு நாய் கிட்ட, இந்த பில்டிங்குள்ள போனா என்ன பார்த்து 1000 நாய் குறைக்குதுன்னு சொல்லிச்சு. இன்னொரு நாய் சொல்லிச்சு, நான் ஒரு வாட்டி பார்த்துட்டு வரேன்னு உள்ள போச்சு. உள்ள 1000 கண்ணாடிகள் இருந்துச்சு. அந்த நாய் சிரிச்சுக்கிட்டே வெளியில ஓடி வந்தது. அது வந்த போது வெளியில இருந்த நாய் அதுகிட்ட கேட்டுது, நான் சொன்ன மாதிரி 1000 நாய் உன்னை பார்த்து குறைச்சிச்சான்னு. அதுக்கு சிரிச்சுட்டே வந்த நாய், நீ உள்ள போய் குறைச்சிருப்ப, அதனால 1000 நாய் உன்னை பார்த்து குறைச்சிருக்கும். நான் அங்க போய் சிரிச்சேன், அதனால எல்லா நாயும் என்னை பார்த்து சிரிச்சிடுச்சுன்னு சொல்லிச்சு. இப்படிதான் நீங்க எப்படி உலகத்தை பாக்குறீங்களோ அப்படிதான் உலகமும் உங்களை பாக்குது. நல்லது விதைச்சா நல்லது விளையும். நன்றி, வணக்கம். நம்முடைய விஞ்ஞானி ஜிடி அவர்கள் பரிசுகளை வழங்குவார். முதல் பரிசு பெற்ற பாரதியை மேடைக்கு அழைக்கிறார். எல்லாருக்கும் வணக்கம். விஞ்ஞானி ஜிடி சார் கையால பரிசு வாங்குறது பெரும் பாக்கியம். ஆனா இந்த பரிசை நான் வாங்குறதை விட இதே காலேஜ்ல படிக்கிற மலர்விழிங்கிற பொண்ணு வாங்கினா இன்னும் பெருமையா இருக்கும். நிலத்துல செடி முளைக்கிறது சாதாரண விஷயம், பாறையில செடி முளைக்கிறது அசாதாரண விஷயம். அப்படித்தான் இதுவும். நான் படிச்சு 100 மார்க் வாங்குறதை விட எந்த வசதியும் இல்லாம புத்தகமே கடன் வாங்கி படிக்கிற நிலைமையில இருக்கிற மலர்விழி 98 மார்க் எடுத்ததுதான் பெரிய விஷயம். அதனால இந்த பரிசை மலர்விழிக்கே தரணும்னு ஜிடி சார் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். பாரதி சொன்ன விஷயத்தை கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மலர்விழி, கொஞ்சம் மேடைக்கு வாமா. எல்லாருக்கும் வணக்கம். என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும்னு எங்க அப்பா ஆசைப்பட்டாரு. அந்த பொட்ட புள்ளைய படிக்க வச்சு என்னடா கிழிக்க போறேன்னு எங்க அப்பாவை எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. ஆனா எங்க அப்பா ரொம்ப ரோஷக்காரரு, சொல்லி தாங்க மாட்டாரு. தான் பொண்ணு நல்ல பெரிய படிப்பு படிக்கணும்ன்றதுக்காக என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற அவரோட நம்பிக்கைய நான் காப்பாத்துவேன். அதுக்கு இப்ப பேசின பாரதி அண்ணன் தான் எனக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. அவருக்கு என் நன்றியை தெரிவிக்கிறேன். ஹலோ பாரதி, நான் அம்மா பேசுறியா? எப்படியா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேயா. உன் படிப்பு செலவுக்கு பணம் அமைச்சிருக்கேன். காலேஜுக்கு ஃபீஸ கட்டிட்டு மிச்சத்துல உனக்கு தேவையான துணிமணியை வாங்கிக்க. ரோட கிராஸ் பண்ணும்போது பார்த்து சாக்கிரதையா கிராஸ் பண்ணு. வேற ஏதாவது வேணுமா? வேணாமா, நீ போன வாரம் கொடுத்த முறுக்கே இன்னும் இருக்கு. ரொம்ப சந்தோஷம் ராசா. வேற ஏதாவது வேணா அம்மா கூடவே போன் பண்ணு. ஓகேமா, பாய். ஏன்டா மச்சான், ஹோட்டல்ல சாப்பிட்டு காசு குடுக்கலனா மாவாட்ட சொல்றானுங்க. பஸ்ல டிக்கெட் எடுக்காம வித்தவுட்ல போனா பஸ் ஓட்ட சொல்லுவானுங்க. ஒரு மொக்கைய போட்டுட்டு எப்படி அப்படி கெக்க பக்கம்னு சிரிக்கிறியோ? ஏண்டா, கந்தனை கொலை பண்ணி ஒருத்தன் எம்எம்எஸ் அமிச்சானே, அவனை போலீஸ்னால கண்டே பிடிக்க முடியலையா? வழக்கம் போலதான் போலீஸ்காரங்க குழு வைப்பாங்க. ஏ பிரிவு ஊட்டிக்கும் பி பிரிவு நெல்லைக்கும் போறான்னு சொல்லிட்டு கூடி கும்மி அடிப்பாங்க. கொலை பண்ணவே ஓரமா உட்காந்து தண்ணி அடிப்பாங்க. டேய், இந்த பேச்செல்லாம் உங்களுக்கு தேவையாடா? ஏடா மாப்பிள்ள இப்படி கொஞ்சம் கூட பொறுப்புலாம் பேசிட்டு இருக்க? அப்ப என் கூட வா, போய் 2 கொலை பண்ணலாம். ஐயோ, இந்தா அவனை குடிப்பா. யாரு அவன்? சும்மா தம்மாச்சுக்கு சொன்ன என்ன வம்புழுத்து மாட்டி விட்டுற போல இருக்க. அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த வீராப்பு வாசனம்? என்னங்கடா, எங்க அம்மா கொடுத்த நம்ம முறுக்கு. எனக்கு முறுக்கு வேணாண்டா. ஏண்டா? இந்த முறுக்காலதான் அனாதையானு. என்னது முறுக்கால் அனாதையா? ஆமாடா, ஒரு தீபாவளி அன்னைக்கு எங்க அம்மா எல்லாத்துக்கும் பலகாரம் சுட்டு கொடுத்தாங்க. நாங்க எல்லாரும் சாப்பிட்டோம். எங்க அப்பா ரொம்ப நல்லா சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு முறுக்கு ரொம்ப நல்லா இருக்கு செண்பகம்னு சொன்னார். எங்க அம்மா இல்ல பூரி கட்டியால ஒரே போட எங்க அப்பா என் தலைய போட்டு பொழந்துட்டாங்கடா. 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க. இன்னையில இருந்து நான் அனாதி ஆயிட்டேன்டா. ஏண்டா செங்கல், முறுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னதுக்காக உங்க அப்பா உங்க அம்மா அடிச்சிட்டாங்க? எங்க அம்மா சுட்டது ஜிலேபிடா. கல்பனா, மலர்விழி எங்க காணோம்? நான் பாக்கல பாரதி. எங்க போயிருப்பா? இந்த சமயம் எனக்கு புரியவே இல்லடி.
வேணும்னு சார் கிட்ட திரும்பி கேட்டு பாருடி. சார் விஜய் மலர்விழிய பாத்தியா? காலையில 5 மணிக்கு அவளுக்கு ஊர்ல இருந்து போன் வந்தது. அழுதுகிட்டே ஊருக்கு போயிட்டா. என்னன்னு ஏதாவது சொன்னாலா? கேட்டோம், ஏதோ சொல்லாம போயிட்டா. என்னன்னு தெரியல. இப்பதான் யாருமே சரியில்லை. ஆனா இங்க மலர்விழி வீடு இப்படி நேரா போனீங்கன்னா கிழக்கால ஒரு காலி நிலம் இருக்கும், அங்கதான் உங்க வீடு. தேங்க்ஸ். பார்த்தா மனசே பதறுதியா. இந்த கண்ணை இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இந்த அரசாங்கம் ஏலங்கி வைத்த மண்ணலி போட்டா வேற என்னதான் பண்ண முடியும்? என்னங்க ஆச்சு? அந்த அநியாயத்தை நீங்களே போய் பாருங்க. வயசு பொண்ணு உடம்புலயே கரண்ட் கம்பியை சுத்தி விட்டுருக்காங்களே, எப்படிதான் மனசு வந்துச்சோ தெரியல. மண்ணை நம்பி வாழ்ந்தவங்க மண்ணோட மண்ணா போயிட்டாங்க. பொண்ணை படிக்க வச்சு கலெக்டர் ஆக்குவேன்னு சொன்னியே, இப்படி கருகி கிடக்காரு. காப்பாற்ற முடியாத அரசியல்வாதிகளுக்கு ஐயா, விவசாயத்துக்கு இலவச மின்சாரம் தரணும் ஓட்டு வாங்குறப்ப வாக்குறுதி கொடுத்தீங்க. உங்களை நம்பி கடன் வாங்கி விவசாயம் பண்ணோம். ஆனா 10 நாள் தான் மின்சாரம் கொடுத்தீங்க. கிணத்துல இருந்து தண்ணி எடுக்க முடியல, விவசாயம் பண்ண முடியல. எங்க வயலும் காஞ்சு போச்சு, வாழ்க்கையும் காஞ்சு போச்சு. கடன் மேல கடன் கொடுத்தவன் கொடுத்த காசுக்கு பொண்டாட்டிய கேட்கிறான். மானம் போயிடுச்சு. அதான் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிறேன். கொடுக்கறது வாக்குறுதி, ஆனா போடுறது வாய்க்கரிசி. இலவச மின்சாரம் எங்களுக்கு பிரகாசமான வாழ்க்கையை கொடுக்கல, அதுக்கு பதிலா எங்க வாழ்க்கையை பறிச்சிடுச்சு. எங்களோட மரணம் அரசாங்கத்தோட கண்ணை திறக்கட்டும். எங்க மரணத்துக்காக இலவச மின்சாரத்தை நாங்க பயன்படுத்த விரும்பல. அதுக்கு உண்டான கரண்ட் செலவு 3 ரூபா 50 காசை இதோட வச்சிருக்கோம். நீங்க ஓகேனா தான் இந்த ப்ராஜெக்ட மூவ் பண்ண முடியும். இந்த ப்ராஜெக்ட் பவர் ஓகேனா எனக்கு எவ்வளவு கமிஷன் கொடுப்பீங்க? சார், அது டோட்டல் வேல்யூல 25% தரேன் சார். இந்த ஊருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். சென்னைக்கு போன உடனே ஃபைல்ல கையெழுத்து போட ஒரு சின்ன அன்பளிப்பு. சார், கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்கலாமே. ஏன் வாங்கிட்டு யோசிக்கலாமே? அது இல்ல சார், ஸ்டேட்ல ஆல்ரெடி பவர் ப்ராப்ளம். நான் பவர்ல இருக்கமாதான் அதை வாங்க முடியும். நீங்க கொடுங்க சார். ரொம்ப சந்தோஷம் சார். நல்லது நல்லது. வாங்க வாங்க சார், கிளம்பலாமா? எங்கயா? பக்கத்துல சூரியப்பட்டை கிராமத்துல ஒரு குடும்பம் இலவச மின்சாரம் கிடைக்காம தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. போயிட்டு வந்துடலாம் சார். ஆறுதல் சொன்ன மாதிரியும் இருக்கும், அரசியல் பண்ண மாதிரியும் இருக்கும். யோ, எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்கியா? என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எல்லாம் கிளம்புங்க. எல்லாரும் ஆரம்பிச்சாதான் ஆரம்பிங்க தலைவரை. கரண்ட் ஆஃப் பண்ணது. லைட்டா போடுங்க. யாரா காவலுக்கு எல்லாம் ஏறா போனா? நல்ல வேலை லைட்டர் இருக்கு. யாரா நீ? யாரு நீ? சொல்றா. யாரா நீ? யாரா நீ சொல்லு. என் பவர் தெரியாம என் மேல கை வச்சுட்ட. யாரா நீ? யாரு? உன்ன மாதிரி ஆளுங்களை அழிக்க வந்தோம்டா. நான் யாரு தெரியுமா? தெரியும்டா. இலவச மின்சாரம் தரேன்னு சொல்லி ஏமாத்தினவன். உன்னால ஒரு நிமிஷம் கூட கரண்ட் இல்லாம ஏசி இல்லாம இருக்க முடியாது. ஆனா உன்னை நம்பி இருக்கிற ஏழை ஜனங்க காலம் பூரா இருட்டிலே கடந்து சாவணும். நீ ஏழைங்க விவசாயத்துக்கு மின்சாரம் தர மாட்ட, ஆனா வெளிநாட்டு கம்பெனியோட பவர் பிளான்ட்டுக்கு ஆர்டர் சாங்ஷன் பண்ணுவ. அப்படிதானே? அது ஸ்டேட்ல கரண்ட் ப்ராப்ளம். காஞ்சி போன பயிருக்கு மின்சாரம் தர முடியாத உன்னால உன் கட்டவுட்டு மரம் மொட்டை லொட்டு லொசுக்கெல்லாம் எப்படியா வேஸ்டா கரண்ட் தர முடியுது? எத்தனை 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 ஏழை ஜனங்க மின்சாரம் இல்லாம சாவாங்க. அதுக்கெல்லாம் காரணமா இருக்கிற ஒண்ணு கொல்லணும். போலீஸ் போலீஸ் இந்தா சுத்திக்கோ.
அந்த குடும்பம் எப்படி ஒயரால சுத்தி செத்து போனாங்களோ அதே மாதிரி சுத்திக்க சுத்திக்க மாட்டியா? சுத்திக்கிறேன். உனக்கு என்ன கரண்ட் வேணும்? உன் வாக்கு மூலம் வேணும். நீ பண்ண தில்லு முள்ளெல்லாம் ஒண்ணு விடாம சொல்லணும். அப்ப நீ அந்த கந்தனை கொண்டவனா? ஆமாடா. நீ கொலைகாரன் தானே? ஆமாண்டா, நானும் தான் கொலைகாரன். ஆனா உனக்கு எனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. 1000 பேரை கொண்டுட்டு வாழணும்னு நீ நினைக்கிற, உன்னை கொண்டுட்டு 1000 பேரை வாழ வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். சொல்றா, சொல்லு. நீ பண்ண அயோக்கியத்தனத்தெல்லாம் ஒண்ணு விடாம சொல்லு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். எங்களால அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சு நாங்களே இலவசமா செய்யறோங்கிறதெல்லாம் நாங்க ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காகத்தான். இந்த மாதிரியான பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தாத்த மக்கள் எங்களுக்கு ஏமாந்து ஓட்டு போடுவாங்க. விவசாயி செத்து போனதுக்கு நாங்க தான் காரணம். நான் என்ன செத்து போன விவசாய குடும்பத்துக்கு அரசாங்க நிதியில இருந்து 2 லட்சம் ரூபாய் நான் கொடுத்துடுறேன். இனிமே இப்படி எதுவும் நடக்காது. என்னை விட்டு சத்தியமா இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன். என்னை மன்னிச்சு விட்டுருப்பா. நல்ல போல இருக்கு, அதே விட்டுட்டான். வெளிநாட்டுதான் போகுது. நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல. பொய்யா ஒருத்த வாக்கு கொடுத்தான், அவனுக்கு கொடுத்தா பத்தியா ஒருத்த சாக்கு. இனிமே எவனாவது பொய்யா வாக்கு கொடுப்பான்ற இந்த மாதிரி அநியாயம் பண்றவங்களா செத்தாதான் நம்மள மாதிரி ஏழை பழைகளை பொழைக்க முடியும். குளமங்கலம் தொகுதி வேட்பாளர் கந்தனை தொடர்ந்து மின்சாரத்துறை அமைச்சர் சோமசுந்தரம் கொலை செய்யப்பட்ட வீடியோ காட்சிகள் இந்தியா முழுவதிலும் இருக்கும் செல்போன்களுக்கு அனுப்பப்பட்டிருப்பது அரசியல். என்னையா சார், நேற்று செத்து போன விவசாயியோட ஊர்ல ஒண்ணும் கலவரம் இல்லையே சார்? கலவரம் நடக்கிற மாதிரி தான் சார் இருந்தது. ஆனா இபி மினிஸ்டர் மர்டரை எம்எம்எஸ்ல பார்த்ததுனால மக்கள் எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க சார். மக்கள் சைலண்ட் ஆயிட்டாங்க, ஆனா அரசியல்வாதிங்க வயலண்ட் ஆயிட்டாங்க. பாரதி, இதெல்லாம் விட்டுற. பூவா இந்த காலேஜை சுத்தி வந்த மலரு பொணமா கருகி கிடந்தா. அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? சரி, நீங்க கிளம்புங்க. பாரதி பிளீஸ். பாரதி, மலர் விழியை நினைச்சுக்கிட்டு இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி? கிளாஸ்க்கு வா. ஏய், மலர்விழி சாகலடா. நம்ம எல்லாரும் கூட வாழ்ந்துட்டு தான்டா இருக்க. ஒருத்தர் புதுசா செல்போன் வாங்குறான். அதுல ஒரு எம்எம்எஸ் வருது. அதை ஓபன் பண்ணா ஒருத்தர் கொலைய லைவா வீடியோ எடுத்து அப்படியே அனுப்பிருக்கான் சார். யாரு? வில்லனா? ஹீரோ சார். இப்பெல்லாம் கொலை பண்றவன் தான் சார் கதாநாயகன். ட்ரெண்டே மாறி போச்சு சார். டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்து ப்ரொடியூசரா இருக்கேன். ஹீரோ வில்லன்லாம் கொஞ்சம் நல்ல ஆளா பார்த்து போடியா. ஒரு நிமிஷம் சார். ஹீரோ, வில்லன், டைரக்டர், குட் காம்பினேஷன். இந்த அட்வான்ஸ். தேங்க்யூ. ஒரு நிமிஷம். 4 இட்லி, கொஞ்சம் கெட்டி சட்னி, ஒரு வடை. இனிமே கேட்க மாட்டேன் சார். சார், நீங்களும் என் மைண்ட்ல இருக்கீங்க. உங்களையும் நான் இந்த படத்துல சூப்பரா யூஸ் பண்றேன் சார். அண்ணே, அண்ணே, இன்னும் ஆரம்பிக்கலையா? சீக்கிரம் பின்னாடி போய் ஆரம்பிக்க போறாங்க.